வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். எக்ஸைஸ் 1.1 பயிற்சி 1.1 7வது கணக்கு. 7வது சம். இது ஒரு முக்கியமான சம். நிறையா கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். இது வந்துட்டு ஒரு 5 மார்க். பார்க்கலாமா? Let a is equal to the set of all natural numbers less than 8. all natural numbers அப்படின்னாலும் நமக்கு என்ன வரும்? தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயல் எண்களின் கணம். அது இயல் எண்களின் கணம் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன வரும்? 1 2 3 4 5 6 7. ஏன்னா நமக்கு லெஸ் தென் 8னா 8 தானே. ஸோ 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான் வரும். பி பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ப்ரைம் நம்பர்னால் நமக்கு தெரியும் பகா எண்களின் கணம். பகா எண்களின் கணம்னா என்ன? எந்த நம்பரு அதே நம்பரால் வகுப்படணும், டிவைட் ஆகணும், 1ஆல் வகுப்படணும். அதுதான் நமக்கு ப்ரைம் நம்பர். இட்ஸ் அ பகா எண்களின் கணம் சொல். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ பகா எண்களின் கணம் அப்படின்னா நமக்கு 2 3 5 7. சரிங்களா? இதுதான் நமக்கு பியோட வேல்யூ நமக்கு வரும். ஸோ அதுவும் லிமிட்டேஷன் லெஸ் தென் 8 தான் கொடுத்துருக்காங்க. பகா எண்களின் கணம் 8க்கும் குறைவான அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. C equal to the set of even prime number. ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னாலே நமக்கு என்ன வரும்? ஒரு 2 தான் நமக்கு. ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னா 2. இரட்டைப்படை பகா எண்களின் கணம் சொல்லி தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரட்டைப்படை பகா எண்களின் கணம். ஸோ அது வந்துட்டு 2 தான் வரும் நமக்கு வேல்யூ. 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்க்கலாமா சொல்யூஷனில்? நம்ம ஏயோட வேல்யூ எடுத்து எழுதிட்டாச்சு. 1 2 3 4 5 6 7. ஸோ 8க்குள்ளே தான். ஸோ வந்துட்டு இது என்னது? நேச்சுரல் நம்பர், இயல் எண்களின் கணம். சரிங்களா? பி வந்துட்டு செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்களின் கணம் 2 3 5 7. ஸோ இரட்டைப்படை பகா எண்களின் கணம். ஸோ இது 2 தான் வரும். த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் வெரிஃபை தட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சம் போக்கலாமா? ஸோ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி, ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு பி க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதுக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்து எழுதிட்டாச்சு. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா காமனாக இருக்கிறத எழுதணும். சரிங்களா? 2 2 3 3 2 3 5 காமனாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 7. ஸோ இதான் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 2 3 5 7. அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி அதை தனியாக எழுதிக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சினா 2 3 5 7 க்ராஸ் சி. நம்ம வந்துட்டு சியை வந்து க்ராஸ் பண்ண போகிறோம். சியோட வேல்யூ 2. ஸோ இப்போ நம்ம அப்படியே எழுத போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி 2 2 3 2 திருப்பி 5 2 7 2. அவ்வளோதான். நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இது எல்ஹெச்எஸ் ஈக்குவேஷன் 1. சரிங்களா? அடுத்து ஏ க்ராஸ் சி, இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஏ க்ராஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ க்ராஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயோட வேல்யூ சியோட வேல்யூ எழுதியாச்சு. ஸோ வந்துட்டு 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஸோ ஏ க்ராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம பி க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும். பி க்ராஸ் சி பியோட வேல்யூ எழுதியாச்சு. ஸோ சியோட வேல்யூ எழுதியாச்சு. அடுத்து பி க்ராஸ் சி 2 2 3 2 5 2 7 2. ஏ க்ராஸ் சி பி க்ராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி இது 2க்கும் காமனாக இருக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. 2 2 இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 2 2 அடுத்து 3 2 3 2 அடுத்து 5 2 அடுத்து 7 2. ஸோ ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி இது ஈக்குவேஷன் 2. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா 2 × 2 2 2 3 2 இருக்குது பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவல். 5 2 இருக்குது. அடுத்து 7 2 இருக்குது. இங்கேயும் 7 2 இருக்குது.
ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஃப்ரம் 1 and 2 A இன்டர்செக்ஷன் B cross C A cross C இன்டர்செக்ஷன் B cross C ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ நமக்கு ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக தானே கிடச்சிருக்கு. ஸோ தமிழையும் நீங்கள் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்த சம் போகலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். A cross B minus C A cross B minus A cross C. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A cross B minus C. ஃபஸ்ட் நம்ம B minus C கண்டுபிடிக்கலாமா? B minus Cனா என்ன? நமக்கு வந்துட்டு Bலேருந்து Cயை லெஸ் பண்ணணும். ஸோ ரெண்டை மட்டும் தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு 3 5 7. சரிங்களா? 3 5 7. இது B minus C. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B minus C கண்டுபிடிக்கணும். B minus C என்னது? ஏயோட வேல்யூ என்ன? நம்ம ஏயோட வேல்யூ எழுதிட்டாச்சு. A cross இது வந்துட்டு B minus Cயோட வேல்யூவா? ஸோ இப்போ A cross இன்ட்டு A cross B minus C தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கவனமாக எழுதிட்டே வாங்க. 1,3 1,5 1,7 1,7. அடுத்து செகண்ட் பாருங்கள். 2,3 2,5 2,7. அடுத்து பாருங்கள். நான் இடம் இல்லாதனால நான் கீழே எழுதிக்கிறேன். சரிங்களா? 3,3 3,5 3,7. அடுத்து 4,3 4,5 4,7. நெக்ஸ்ட் பாருங்கள். 5,3 5,5 5,7. அடுத்து 6,3 6,3 6,5 6,7. ஓகே. அடுத்து லாஸ்ட் ஒன் 7 இருக்குது. 7,3 7,5 7,7. அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா A cross B minus C. இது நமக்கு ஈக்குவேஷன் 1. அடுத்து RHS பாருங்கள். A cross B கண்டுபிடிக்கணும். அடுத்து மைனஸ் A cross C கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம A cross B தான் கண்டுபிடிக்கணும். A எழுதிக்கோங்க, Bயும் எழுதிக்கோங்க. கண்டுபிடிக்கலாமா? 1,2 கை வச்சுட்டே கரெக்டாக எழுதணும். எந்த நம்பரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? 1,2 1,3 1,5 1,7. அடுத்து 2,2 2,3 2,5 2,7. அடுத்து 3,2 3,3 3,5 3,7. அடுத்து 4,2 4,2 4,3 4,5 4,7. அடுத்து 5,2 5,3 5,5 5,7. அடுத்து 6,2 6,3 6,5 6,7. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லாஸ்ட்டு 7 இருக்குது. ஸோ எந்த செட்டையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. கை வச்சுட்டு தான் நீங்கள் எழுதணும். 7,2 7,3 7,5 7,7. அவ்வளோதான். நம்ம A cross B கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து A cross C கண்டுபிடிக்கணும். A cross C நம்ம கண்டுபிடிக்கணும். A cross C எழுதிக்கிட்டாச்சு. இது Aயோட வேல்யூ, இது Bயோட வேல்யூ. கரெக்டாக எழுதிட்டே வாங்க. 1,2 இது ரொம்ப ஈஸி. 2,2 3,2 4,2 அடுத்து 5,2 6,2 7,2. ஸோ A cross C கண்டுபிடிச்சாச்சு. A cross B மைனஸ் A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம A cross C வந்துட்டு A cross B வந்துட்டு மேலே இருக்கா? இது வந்துட்டு A cross C. இதில் வந்து இந்த நம்பரை வந்துட்டு லெஸ் பண்ணணும். இந்த நம்பர் இல்லாத நம்பரை எழுதணும். ஸோ 1,2 இருக்குது பாருங்கள். இதில் 1,2 இருக்குது. அதை கேன்சல் பண்ணிடலாம். 2,2 அதையும் எடுத்துடலாம். அடுத்து 3,2 3,2 எடுத்துடலாம். அடுத்து 4,2 அதையும் எடுத்துடலாம். அதை நீங்கள் ஒரு பென்சிலில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு குழப்பாது, கன்ஃபியூஸ் ஆகாமல் போடலாம். 4,2 அடுத்து 5,2 5,2 எடுத்துடலாம். அடுத்து 6,2 6,2 எடுத்துடலாம். அடுத்து 7,2. மிச்சம் இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதிடணும். ஏன்னா வந்துட்டு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை லெஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை மீதி இருக்கிற நம்பரை நம்ம எழுதலாமா? 1,3 பாருங்கள். கை வச்சுட்டு கரெக்டாக எழுதிட்டே வாங்க. நோட் தெரியுதா? 1,3 1,5 1,7 2,3 அடுத்து 2,5 2,7 3,3 3,5 3,7
4,3 மீதி இருக்கிற எல்லாத்தையுமே எழுத வேண்டியதான். மைனஸ் பண்ணதை 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 அடுத்து 7,3 7,5 7,7. அவ்வளோதான். நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா A cross B மைனஸ் A cross C கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த நம்பர் அப்படியே இருக்கா அப்படின்னு பாருங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்குது. 1,3 1,5 பாருங்கள், 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3. ஸோ நம்ம போட்டது ஈக்குவேஷன் கரெக்டு. ஃப்ரம் 1 and 2 நம்ம இங்கே எழுதிடலாம். எடுத்து எழுதிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 A cross B minus C A cross B minus A cross C. ஸோ LHS is equal to RHS. ஹென்ஸ் வெரிஃபைடு நிரூபிக்கப்பட்டது. இதோட இந்த சம் முடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் 1 by 1 நான் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.